இதுக்கு வந்து ஜூலியை வீட்டில் விட்டுட்டு அவங்களுக்குள்ள மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவனை குளிப்பாட்டி விட்டுட்டு இப்போ நாங்களும் குளிச்சுட்டு கோயில் கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு காவோட ஃபஸ்ட்டு நாள். ஸோ அன்னதானம் சாப்பிட்றதுக்கு தான் போகிறோம். 44 கோயில் நேற்று ஃபுல் வீடியோவில் லாங் வீடியோவில் நான் அதை காமிச்சு தரேன். 44 இங்கேருந்து வீட்டிலேருந்து கொஞ்சம் டவுன், அதுதான் டவுன், ஃபஸ்ட் டவுன் எங்களுக்கு. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டு அந்த கோயிலில் 3 கோயிலில் ஒன்றா தான் இருக்கும். 15 நாளுமே ஓப்பனில் இருக்கும். 15 நாளும் அன்னதானம் விசேஷமாக பூஜைலாம் இருக்கும். ஸோ நீங்கள் அங்கே தான் போகிறோம். குளிச்சுட்டு இப்போ தான் வந்துட்டு என்ன சாப்பிடல, காலையில் சாப்பிட்றதோடு இருக்குது. ஒர்க்லாம் காலையிலேயே முடிச்சு வீட்டில் தொடச்செல்லாம் போட்டுட்டு போயிட்டேன். சரி அவனுக்கு கூடி போய் வேக்சின் போட்டு வந்துட்டான். அப்புறம் நம்ம குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிடலாம்ல. இப்போ குளிச்சுட்டும் வந்தாச்சு, கிளம்பியாச்சு. சாய் முன்னாடியே குளிச்சிட்டான். அப்பா அம்மா சாய் 3 பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வரும்போது போயிட்டு சாய் கூட்டிகிட்டு வந்தோம். வரும்போது எங்கள் கூட வந்துட்டு எங்களை பார்த்தோன்னே வீட்டுக்கு வந்துட்டு எங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபேமிலியாக அதே கிளம்பியாச்சு. வேறு ட்ரெஸ்ஸை மாற்ற மாட்டேன்னு சொல்லிட்டேன், வேணான்னு சொன்னேன், கேட்கல. நாங்கள் 2 பேரும் ஒரே மாதிரி கிளம்பியாச்சு. இப்போ கோயிலுக்கு போகலாம். கோயில் நாங்கள் பக்கம் வந்தாச்சு. காமிச்சு கோயில் காமிச்சு தரேன். இதான் கோயில் ஃபுல்லாக வந்துட்டு க்ளோஸ் மறைச்சி வச்சுருக்காங்க. இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க. பட் ஃபுட் அவைலபிளாக இருக்குது. நம்ம போய் சாப்பிட்டு வரலாம். சரியா நேராக அன்னதானம் சாப்பிட வந்தாச்சு. சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா? சாப்பாடு, சாம்பார், கூட்டு, பொரியல், அச்சாறு, பின்ன பச்சடி, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே வாங்கி நான், தம்பி, மாமா நிறைய பேர் இருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. நாங்கள் டைம் ஆகிடுச்சு ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரதுக்கு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு எல்லாருக்குமே பாயசம் கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து வேலையை நின்றுட்டுருந்தோம். அதுக்கப்புறம் டாக்கு மீட்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓகே, சாப்பிட்டு முடிச்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வரும்போது இது எனக்கு ஒன்றும் சாய்க்கு ஒன்றும் பாலும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நல்லா இருக்கா? சுற்றுது தானே? ஃபோன் ஃபேனோட எங்கேயாவது கிடைக்குமா? எப்போ எந்த சின்ன பொருள் அதை நம்மளுக்கும் சேர்த்து வாங்கினா ஹாப்பி தானே. கோயில் திருவிழா டைம்லலாம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. எதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் தான் வாங்கணும். கான்செப்டே போகணும். ஒரு கீ செயின் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்ல. வீட்டுக்கு தான் கூட்டு போகணும். சாப்பிட மட்டும் தான் கோயிலுக்கு போயிருக்கோம். இப்போ இனி நாளையிலேருந்து இருக்கும்ல. நம்ம அங்கே மானந்தவாடி கோயிலே இருக்கும். அங்கே தான் ஸ்பெஷலாக இருக்கும். இங்கேருந்து அங்கே போவாங்க, மானந்தவாடி போவாங்க. ஸோ அதனால் அங்கே போய் மதியானம் சாப்பிடுவாங்க. ஸோ ஒரு 15 நாளைக்கு ஃபுட்டு எதுவும் கட்டுற வேண்டிய தேவையில்லை. பார்க்கலாம், நாளைக்கு காலைல மாமா என்ன சொல்கிறாருன்னு தெரியலல்ல. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ப்ரொசீட் பண்ணணும். அப்புறம் 15 நாள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகலான்னா என் பேரில் நான் டிமில் வாங்க வேண்டியது வந்துடும். நீ தானே சாப்பாடு எடுத்துகிட்டு வரல, நீ தான் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு. நல்ல பாயசம்லாம் இருந்துச்சு. பாயசம், சாப்பாடு, கூட்டு, பொரியல், செம நல்ல சாப்பாடு. நல்ல ஒரு கட்டியாச்சு. இனி போய் நைட்டுக்கு வீட்டுக்கு குக் பண்ணணும். நைட் குக் பண்ணிவிட்டு சாப்பிடணும். அது சிக்கன் தான். சிக்கன்லாம் செஞ்சு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். இனி போய் வீட்டில் போய் குக் பண்ணிவிட்டு குடும்பஸ்ரீ போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் நாளையிலேருந்து வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஷார்ட்ஸ் பண்ணி